ஹாய் உறவுகளே, குட் மார்னிங். ஹாய், நல்லா இருக்கீங்களா? காப்பி குடிச்சாச்சா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இங்கே பார்த்தீங்களா, இது ரொம்ப நாளாக உட்காந்துருக்குங்க. ஆனால் ஒன்றும் செய்யாமல் அவள் இது பாட்டை உட்காந்துருக்கு. சமைக்கவும் தோண மாட்டேங்குது, எதுவுமே செய்ய தோணலை. ஆனால் முதல்ல ஒரு பூசணிக்காய் இருந்துச்சு, அதை வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம். ஜூஸ் போட்டு எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே குடித்தோம். ரொம்ப உடம்புக்கு காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்ப நல்லது. புண்ணை உடனே கிளியர் பண்ணுறது இது ஒன்று போதும். இதுக்கு அவுத்திக்கீரை, மணத்த தக்காளி, அது இதுன்னு என்னென்னமோ சாப்பிட்டேன், எனக்கு சரியாகவே ஆக மாட்டேங்குது, அப்படி இப்படின்லாம் புலம்புவாங்க. நெஞ்சு எரியுது, அப்படியே புகைச்சலாக வருது, ஒன்றும் சாப்பிட முடியல அப்படிம்பாங்க. வாயில் லைட்டாக உரப்பு சாப்பிட்டோன்னே சொல்லுன்னு அப்படியே ஏறும், அவ்வளோதான். அப்புறம் வாய் துர்நாற்றம், அப்படியே இங்கிற பயங்கரமான கேஸ் ட்ரபிள், அந்த மாதிரியெல்லாம் வந்து பிரச்சனையை சரி பண்ணுறது இது ஒன்று தான் இந்த பூசணிக்காய். இதை வந்து காலையில் வெறும் வயிற்றுல வந்து நல்லா ஜூஸ் போட்டு கடன்னு ஒரு டம்ளர் அடித்து பாருங்கள், செம்மையாக சூப்பராக ஒரே நாளில் கிளியர் பண்ணும். இன்னும் ஒரு ஏப்பம் அத்தோடு கிளியர் ஆகிடும். செம்மையாக சூப்பராக இருக்கும். இதை வந்து நல்லா அப்படியே கூட்டு பண்ணி சாப்பிட்லாம், மோர் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். அது வந்து இதில் நிறைய சத்து இருக்குது. ஆனால் இதை திருட மட்டும் கூடாது, இல்லைன்னா இது திருடுனா வெண்குஷ்டம் வரும் அப்படின்னு அதிகாலத்தில் சொல்லி வச்சுருக்குறாங்க. அதனால் இதெல்லாம் பார்த்தா இதை மட்டும் நிறைய பேர் பார்ப்பாங்க, தவிர இதை யாரும் ஆசைப்பட்டு எடுக்கவே மாட்டாங்க. சில இதெல்லாம் பொருளெல்லாம் பார்த்தா அப்படியே போகும்போதே அப்படியே கண் அப்படியே அல்லாசும் சில பேருக்கு, அப்படி வரிச்சு வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் இது மட்டும் வெளியில் ரோட்டில் தடலில் எங்கே பார்த்தாலுமே இது வந்து முளைச்சி கிடக்கும். எங்கள் வீட்டில் வயக்காட்டில் தப்பு செடி முளைச்சி ஒரு வண்டி ஏற்றி எங்கள் அப்பா கொண்டு மார்க்கெட்டில் போட்டுச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவ்வளோ பெருசுங்க. அப்போ அதெல்லாம் சமைச்சே அவ்வளோதான் வந்து சாப்பிட்டதில்லை. இது வந்து நல்லா இருக்காது, சப்புன்னு இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்காது. பரங்கிக்காயில் உள்ள டேஸ்ட் இதில் இருக்காது. ஆனால் இது ஒரு மாதிரி அல்வாலாம் செஞ்சால் செம்மையாக இருக்குமா. நான்லாம் செஞ்சதில்லை, ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த பூசணிக்காய் வந்து வயிற்று பிரச்சனை, வயிற்று கோளாறு, அப்புறம் நிறைய வியாதிகளெல்லாம் குணப்படுத்துது. அதெல்லாம் எனக்கு தெரியல, ஓரளவுக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இது கிளியர் பண்ணும், சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்துட்டு இது ஒன்று சொல்லுவோம். வீட்டில் எப்போ பார்த்தாலும் பீடை பிடிச்ச மாதிரியே சில பேர் வச்சுருப்பாங்க. ஒரு மாதிரி கலையாகவே இருக்காது, தர்த்தினி பிடிச்சி இருள் அடித்த மாதிரி ஒரு மாதிரி அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வீடு பூரா அலசி நல்லா மஞ்சள் தண்ணி தெளித்து, இந்த அரிக்கு பார்த்தீங்களா மாயலை, இந்த மாயலை தோரணத்தை தொங்க விட்டு பாருங்கள், வீட்டில் எப்படி அழகாக லட்சுமி கடாச்சவங்க காசு புலமும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் என்னமோ குடுகுடுப்பக்காரி மாரி வேகமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இதை வந்து ஒரு 9 இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு இந்த மா இலையை வந்து நிலையில் தொங்க விட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கும், அப்படியே ரசிக்கணும் போல் இருக்கும். அது வந்து ஒரு வீட்டில் நானும் பார்த்தேன், இந்த சொந்தக்காரங்க வீட்டில் தான். அவங்க அந்த வீடியோ அப்படி போட்டால் வச்சுருந்தது செம்மையாக இருந்துச்சு. அதனால் இது எனக்கு வந்து மாயில ஒசக்க இருந்துச்சு. ஒரு பையன் பறிக்க வந்தாங்க, அவங்க பறிக்கும் போது சரி நம்மளும் ஒரு கொத்தை வாங்கி தொங்க விடுவோமே அப்படின்னு வாங்கி வச்சுருக்கிறேன். இதை வந்து மஞ்சள் பொட்டுலாம் வச்சு கயிறு வச்சு கட்டிட்டு வீடியோ காட்டுறோம், போடுவோம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாயில பசுமையாக பார்க்கவும் அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க, ஒரு கமெண்டையும் போட்டு விட்டு போங்க, உங்களுக்கு எதனா தோணுதா அப்படின்னு. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி. ஓகே, பாய், டாட்டா, ஐ லைக் யூ போடுங்க.